ஒரு மனிதன் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி அதை வந்து ஒரு பாடலாக உருவாக்குறான். அதை வந்து ஒரு மார்க்கெட்டர், ஒரு ப்ரொடியூசர் சேல் பண்ணுறான். இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போது இது ரெண்டுமே இப்படியே மாறிடுச்சு, எல்லாமே நடந்துருச்சு. இப்போது நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் குட் பேட் அகலியில் வந்து இத்தனை பாடல்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டு. இப்போ ஒரு டேரக்டர் ஒரு ஆசைப்பட்டிருக்காரு, இந்த இடத்துல வந்து இந்த வின்டேஜ் சாங் வேணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு இசையமைப்பாளருக்கு தெரியாதா இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணோன்னா இது ராஜா சார் பாடல் அப்படிங்கிறது? நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேணாம் சாமி, போய் ஒரு மரியாதைக்காக சார் இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறட்டுமான்னு கேட்குறதுல என்ன குறைஞ்சி போச்சு? அவ்வளோ பெரிய மனுஷன் தானே, அவரோட இசைஞானி தானே. அவரோட இசை இன்னும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். பல பேருக்கு தாலாட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்டிடியூடு என்னமோ ஒன்று பேசுகிறார், எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல்ல, முறைப்படி கேட்குறதுல என்ன குறைஞ்சி வச்சுருந்தா, ஒரு புது இயக்குனர் வந்து நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டோன்னு கேட்கும்போது பண்ணிக்கப்பான்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்குலாம் ஏன் கொடுக்க மாட்டார்? இல்லை உங்கள் மேலே கால் பண்ணி திட்டுறாரா என்ன? அப்படிலாம் கிடையாது. இதில் ஆர்கே சுரேஷ் வந்து என்னடா ஆச்சு அதுக்குள்ளேயே வந்து போட்டுட்டாரு அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்கே சுரேஷ் சார் யாராக இருந்தாலும் வந்து ஒரு பாடல் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் வந்து லீகலாக அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மரியாதை நிமித்தமாக அந்த பாடல் யூஸ் பண்ணிக்கிறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுல என்ன சார் தப்பு இருக்குது? அது கேட்கறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? உடனே ட்வீட் போடுறீங்க, ஆரம்பிக்கலையா, லீகலாக நோட்டீஸ் போடலையா, இது பண்ணலையா? அவருடைய பாடல்கள் அவர் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு வார்த்தை கேளுங்கன்னு தானே கேட்குறாரு. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? அதேமாரி அவர் திமிராக இருக்காருன்னா நான் என்ன சொல்லலாம், அப்படி ஒரு பாட்டை தூக்கி போட்டிருங்க, நீங்கள் சொந்தமாக கம்போஸ் பண்ணுங்களேன். ஏன் அந்த பாட்டு தான் போடணுமா என்ன? அதே மாதிரி வேறு ஒரு பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ண முடியாதா என்ன?